ஓரணியில் தமிழகம். நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஓரணியில் தமிழகம் என்று வீடு வீடாக சென்று திமுகவின் சாதனைகளை விளக்குவதோடு வாக்காளர்களின் பெயர்களை பதிவு செய்வது, வாக்காளர்களின் பட்டியல் சரிபார்ப்பது, அதேபோல் அவர்களுடைய அதாவது மக்களுடைய குறைகளை கண்டறிவது, இதை பற்றியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்ததாக நமது முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை 7ஆம் தேதி கோவையிலிருந்து ஆரம்பித்து தஞ்சாவூர்ல முடிக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்ற ஓரணியில் தமிழகம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம். குரலற்றன் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கம். தொடர்ந்து எங்களது சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவுக்கு செல்வோம். தேர்தல் நெருங்கிவிட்ட இந்த சமயத்தில் இன்னும் 10 மாதங்கள் இருந்தாலும் அனைத்து கட்சிகளும் ஒரு பிரச்சாரத்தை போலவே மக்களிடம் சென்று ஏறக்குறைய ஓட்டு சேகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. அதிலும் நமது முதல்வர் அவர்கள் இந்த ஆரம்பித்து வைத்த ஓரணியில் தமிழகம் என்பது நமது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே அவர் சொல்லுகின்ற ஒரு மெசேஜ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை அவரை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கின்ற, அதாவது முதல்வர் அவர்களின் பேச்சுக்களையும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றாக புரியும். இந்த ஓரணியில் தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு சொல்லுகின்ற ஒரு மெசேஜ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சொல்லுகின்ற ஒரு மெசேஜ். இது இந்த நேரத்தில் தேவைதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது பிஜேபி அரசு பீகாரில் ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பீகாருடைய தேர்தல் இன்னும் 2-3 மாதத்தில் நடக்க போது. 2 மாதத்திற்குள் பீகாரில் உள்ள வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை வைத்து மகாராஷ்டிராவில் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். திடீரென்று ஒரு சில பகுதிகளில் வாக்காளர்களை அதிகப்படுத்துவது, அதாவது ஓட்டுப்பதிவு நடக்கிறப்ப திடீரென்று 50,000 ஓட்டு 60,000 ஓட்டு அதிகமாக செலுத்தியதாக கணக்கு காட்டுவது, இப்படியான வேலைகளை தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு செய்தார்கள். இதை ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் தெளிவாக மிகவும் ஸ்ட்ராங்காக ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார். அவரும் பிஜேபி கவர்மெண்ட்டை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு, தேர்தல் ஆணையத்தையும் கேட்கிறார். ஆனால் 2 பக்கத்திலிருந்தும் இதுவரை எந்த விதமான பதிலும் அவருக்கு கிடைக்கவில்லை, மக்களுக்கும் சொல்லப்படவில்லை. இன்றளவும் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு அவர்களால் ஒழுங்கான பதிலை தர முடியாது. தில்லுமுள்ளு செய்து மகாராஷ்டிராவில் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள். அவர்கள் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விக்கு பதில் சொன்னால் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி கவிழும் நிலை ஏற்படும். அதனால வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்பொழுது அடுத்தடுத்து நடக்கவிருக்கின்ற தேர்தல்கள் அனைத்திலும், அதாவது பீகார் தேர்தல், மேற்கு வங்க தேர்தல், தமிழ்நாடு, கேரளா, இப்படி வரிசை கட்டி கொண்டு வருகின்ற இந்த சட்டசபை தேர்தலுக்கு இவர்கள் முன்கூட்டியே, அதே போல மகாராஷ்டிரா மாடல் அப்படின்னே சொல்லலாம், மகாராஷ்டிரா என்ன செய்தார்களோ அதையும் மற்ற மாநிலங்களில் செய்து தாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பீகாரில் ஏற்கனவே அவருடைய அலையன்ஸ் கட்சி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் மேற்கு வங்கத்திலேயோ தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்களிலோ அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இங்கும் பிஜேபி ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு செய்வதற்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட இந்த ஒரு செயல் திட்டம் தான் ஓரணியில் தமிழகம். பீகார்ல 2 மாசத்துக்குள்ள வாக்காளர் புதுப்பிப்பு நடக்கணும், வாக்காளர் பட்டியலில் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால 2 கோடி வாக்காளர்கள் நீக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு நோக்கம். அதாவது 2003ஆம் ஆண்டிலிருந்து இதை கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2003க்கு பிறகு இந்த 2024 வரையிலும் எத்தனையோ தேர்தல்கள் பீகாரில் நடந்து முடிந்து விட்டன. ஆனால் இவர்கள் 2003ல இருந்து கணக்கெடுக்க போறாங்க. 2003ல கணக்கெடுக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கேதான் அவர்களுடைய மிகப்பெரிய அரசியல் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு அல்லது பெயர் கண்டினியூ ஆவதற்கு நாம் அவர்களுக்கு தர வேண்டிய சான்றிதழ் என்னன்னா, இதுவரைக்கும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதையெல்லாம் சான்றிதழாக வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா ஆதார் கார்டு நம்ம எங்கே போனாலும் அதைத்தான் நம்முடைய சான்றிதழாக காட்டுகின்றோம். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி,
வெளிநாடு பயணம்னா அது பாஸ்போர்ட், லோக்கல்லே போறா இருந்தாலும் சரி, மற்ற எங்கே போனாலும் சரி, ஒரு அரசு சலுகையை பெற வேண்டும் என்றாலும் சரி, அரசு அலுவலகங்கள் சென்றாலும் சரி, அவர்கள் முதல்ல கேட்கறது வந்து ஆதார் கார்டு, அடுத்தது ரேஷன் கார்டு. அதே போல ஓட்டு போட போனா அவர்கள் கேட்பது ஓட்டர் ஐடி. இப்ப நாம வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் இது போல சான்றிதழ்கள் ஏதோ ஒன்று எடுத்து சென்றால் போதும் அப்படின்னு தான் கவர்மெண்டே சொல்லியிருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் நீடிக்க வேண்டும் என்றால் உங்கள் தாய் தந்தையருடைய பிறப்புச் சான்றிதழ் வேணும் அப்படிங்கிறாங்க. தாய் தந்தையருடைய பிறப்புச் சான்றிதழ் எத்தனை குடும்பத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி பிறப்புச் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இரண்டாவது, புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது மற்ற வெளிநாடுகளில் இருந்து, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இதை போல நாடுகளில் இருந்து, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கவங்களை பற்றி மட்டும் கிடையாது. மாநிலம் விட்டு மாநிலம், மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்றவர்களும் புலம்பெயர்ந்தவர்கள் தான். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் சென்னையில் இருக்கார், வேலை நிமித்தமாக சென்னை சென்றுள்ளார். அவர் தனது ஓட்டர் ஐடியை மட்டும் ஓட்டுரிமையை திருச்சியிலே வைத்திருக்கின்றார். ஏன்னா அது அவருடைய சொந்த ஊர், அதை விட்டு மாற்ற விரும்பல. அவர் ஒவ்வொரு முறையும் ஓட்டளிப்பதற்காக அவர் திருச்சிக்கு வந்துவிட்டு செல்கின்றார். ஒரு எலெக்ஷனை கூட அவர் மிஸ் பண்ணதில்லை. அதனால வந்து அவர் திருச்சிக்கு வந்துட்டு போறாரு. திருச்சியில் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இங்கே வச்சிருக்காரு. ஆனால் அவருடைய வீடு சென்னையில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். பிஜேபி அரசு சொல்வது போல வாக்களிக்க உரிமை இல்லாதவர். அவர் அப்படி வாக்களிக்க வேண்டும் என்றால் அவருடைய தாய் தந்தையரின் பிறப்புச் சான்றிதழை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி பிறப்புச் சான்றிதழ் கொடுப்பாரு? ஆக மொத்தம் ஒரு தமிழ்நாட்டுக்காரரே, ஒரு தமிழரே தமிழ்நாட்டிற்குள் அடுத்த மாவட்டத்தில் வாக்களிக்க உரிமை இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இது இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். இதன் மூலம் வாக்காளர்களை குறைத்து அவர்களுக்கு சாதகமான முறையில் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் பிஜேபி அரசு SIR அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலம் கொண்டு வருது. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த SIR மூலமா தான் அவங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. ஆகையினால முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஓரணியில் திரள்வோம் அப்படிங்கிறது நேரடியாக மக்களை போய் பார்க்கறது, அவர்களுடைய ஓட்டுரிமையை நிச்சயப்படுத்துவது. ஏன்னா ஓட்டு லிஸ்ட் எப்பவுமே கடைசி நேரத்தில் வெளியிடுவார்கள், அதை முன்னாடியே தரமாட்டாங்க. ஒரு வாக்காளர் அந்த ஏரியாவில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாரா என்பதையும் இந்த ஓரணியில் திரள்வோம் அப்படிங்கிற அந்த டீம் மூலமா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நமது முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இதை வைத்து என்ன சொல்ல வருகின்றார் என்றால், ஏற்கனவே மும்மொழி கொள்கை மூலம் நமது இந்தியாவை ஒருங்கிணைத்தவர், தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்தவர், தொகுதி மறுசீரமைப்பு அதன் மூலம் தென் மாநிலத்தை ஒருங்கிணைத்தவர், இப்பொழுது இந்த பிஜேபி அரசும் தேர்தல் ஆணையமும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்ற பீகாரில் செய்ய ஆரம்பித்துவிட்ட அந்த உள்ளடி வேலைகளை முறியடித்து காட்டுவதற்காக இதை செய்கின்றார். நமது தமிழகத்தில் இவர் செய்வதோடு மற்ற மாநிலங்களையும் இவர் அலர்ட் பண்றாரு. நாங்கள் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நீங்களும் அதை மாதிரி செஞ்சு முன்னேற்பாடாக இருந்து கொள்ளுங்கள், எந்த வாக்காளர்களையும் இழந்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்தியாவுக்கே தருகிறார். அந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் பொழுது மற்றவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் இவர் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன் 3 மொழி படிச்சா தான் என்ன, எதற்கு இவ்வாறு அவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, பிஜேபி ஆளுகின்ற அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே அந்த மும்மொழி கொள்கையை அவர்களால் அமல்படுத்த முடியவில்லை. மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்த சிவசேனா கட்சியின் தாக்கரே சகோதரர்கள் அந்த ஒரு சட்டத்தையே பின்வாங்க வைத்து விட்டார்கள். கர்நாடகாவில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்து இப்பொழுதுதான் ஓய்ந்திருக்கின்றது. இதே போல ஒவ்வொரு மாநிலமும் அதை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கின்றது. நமது முதல்வரை பற்றி தவறாக பேசியவர்கள் அனைவரும் இப்பொழுது வாயை பொத்திக் கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நமது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் திமுகவை பார்த்து சொல்கின்றார், திமுக இவ்வளவு கேவலமாக போய்விட்டது, வீடு வீடாக சென்று எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கெஞ்சும் அளவிற்கு இறங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்கின்றார். எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓரணியில் தமிழகம் என்பது அவர்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரிக்க முயல்வது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களைப் போல தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாதவர்கள் ஒரு வாக்காளரை நேரடியாக வீட்டிற்கு சென்று சந்திப்பதற்கு பயப்படுவீர்கள். நீங்கள் ஏற்கனவே பிஜேபிக்கு பயந்து கொண்டு வீட்டிலேயே முடங்கி கிடந்த உண்மையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு அரசு
மக்களுக்கு தேவையான செயல்களை செய்திருந்தால் மட்டுமே அவர்களை நேரடியாக சென்று சந்திக்க முடியும். அப்படி இல்லை என்றால் மக்கள் கேட்கும் கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாது. திமுக அரசு மக்களுக்கான, அதிலும் முக்கியமாக மகளிருக்கான நல்ல நல்ல திட்டங்களை செய்திருக்கின்றது. அதனால் அவர்களை போய் சந்திப்பதற்கு இவர்களுக்கு எந்த விதமான கூச்சமும் கிடையாது. புதுமை பெண் திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, இப்படி சொல்ல போனா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை போல பல நல்ல திட்டங்களை கொடுத்த அவர்கள் அந்த மக்களை நேரடியாக சென்று சந்திப்பதற்கு ஏன் பயப்பட போகின்றார்கள்? அண்ணாவை உங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் அண்ணாவின் ஒரு முக்கியமான பொன்மொழியை பற்றி சிந்தித்தீர்களா? மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து துவங்கு, அவர்களிடம் இருப்பவற்றிலிருந்து கற்றுக்கொள். இது அண்ணா அவர்களின் ஒரு மிகப்பெரிய கோட்டு. இதற்கு தகுந்தது போல இதை தனது மனதில் வைத்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நீங்கள் மேடையில் தோன்றுவதும், பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டி கொடுப்பதும், பிஜேபியுடன் மனக்கசப்பு வந்தால் ஓடி வீட்டுக்குள் பதுங்கிக் கொள்வதும், பிறகு இதுபோல் நடைபயணம் ஆரம்பிக்கின்றேன் என்று கோயம்புத்தூரிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சென்று விட்டால் அந்த மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு தப்பான கணக்கு போடுவதும் உங்கள் வேலையாக உள்ளது. இதனால் மக்களுக்கு எந்த பலனும் எந்த பயனும் கொடுக்க போவதில்லை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல உங்க கட்சியை காப்பாத்துங்க. கட்சியை எவனோ ஒருத்தன் கபலீகரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான், கபலீகரம் செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். அதையெல்லாம் விட்டுட்டு எங்க கட்சியை யாரும் கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வீராவேசம் வசனம் மட்டும் பேசினா பத்தாது. உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். அதை விட்டுட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போலத்தான் உங்களது செயல்பாடுகளும் வசனங்களும் உள்ளன. மக்களை தேடி ஒரு அரசு செல்வது இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று. அதனால தான் மக்களை தேடி மருந்தகம், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கிறது, வயதானவர்களுக்கு வீட்டு வரி, தண்ணீர் வரி வசூலிப்பதற்கு மாநகராட்சி ஊழியர்களை அல்லது நகராட்சி ஊழியர்களை நேரடியாக வீட்டிற்கு சென்று வசூல் செய்வது, குப்பைகளை வீடு தேடி வந்து வாங்கி செல்வது, இப்படியெல்லாம் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. எதுக்கு எடப்பாடியார் அவர்களே இந்த திட்டம்லாம் எதற்கு? சற்று சிந்தித்து பார்த்தீர்களா? இன்றைக்கு மக்கள் அவரவரும் சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை வீணா நம்ம அலைய வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அரசு இதை போல செயல்களை எல்லாமே மக்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது மக்கள் அரசை தேடி போக வேண்டியது, அரசை மக்களை தேடி வருகின்றது. அந்த அளவிற்கு இப்பொழுது உள்ள அரசு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்த்தீர்களா? இது எதற்காக? ஒன்று, மக்களுடைய அலைச்சலை குறைப்பது, அவர்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துவது. இரண்டாவது, அதன் மூலம் நடக்கின்ற ஒரு சில தவறுகளை தவிர்ப்பது. அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு குப்பையை வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போறாங்க. அதை முன்பெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பொதுவான இடத்தில் குப்பை தொட்டி வைத்திருப்பார்கள். அந்த குப்பை தொட்டியில் கொண்டு போட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவன் போகும் பொழுதே நமது ஆட்கள் டூ வீலர் நின்றுக்கிட்டு அந்த பையை அப்படியே தூக்கி வீசிட்டு போவாங்க. அது குப்பை தொட்டியிலும் விழும், அக்கம் பக்கத்தில் இடத்துகளிலும் விழும். இது வந்து குப்பை தொட்டியை தாண்டி ஏறக்குறைய 10 அடி முன் பின் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு குப்பைகள் சிதறி கிடக்கும். திருப்பி மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அதை அள்ளணும், இல்லைன்னா நாய்கள் சேர்ந்து அதை குதறி அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே குப்பை கூலமாக போட்டுவிடும். இதை தடுப்பதற்காகத்தான் குப்பையை கட்டி வீட்டுக்கு முன்னாடி வைங்க, நாங்களே வந்து எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய். மக்களை தேடி செல்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது எடப்பாடியார் அவர்களே. உங்களுக்கு நாங்கள் நல்லது செஞ்சிருக்கோம், எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, இது உரிமையோட கேட்கறது, தாராளமா கேட்கலாம். அதை வந்து தெருமுனையில் பிரச்சார கூட்டம் போட்டு தான் கேட்கணும், அல்லது ஒரு நகரத்தின் மத்தியில் பிரச்சார கூட்டம் போட்டு தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. வீடு தேடி சென்று கேட்பதும் அவர்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதும் இது உடனடியாக நமது கைமேல் பலன் கிடைப்பதற்கான ஒரு அருமையான திட்டம். எனவே குறை சொல்பவர்கள் எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். நல்ல நல்ல திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களே, தொடர்ந்து செய்யுங்கள். நான் அந்த ஏரியாவில் இருந்தால் எடப்பாடியார் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதற்கு எடப்பாடியார் உங்களை வரவேற்றிருக்கிறார். 2 பேரும் சுமூகமாக இருந்தால் நாட்டிற்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லதுதான். எனவே ஓரணியில் தமிழகம் என்ற உங்களது அருமையான திட்டத்திற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டுமாய் நல்லதொரு சிந்தனையோடு சந்திக்கின்றேன் நண்பர்களே. அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அபு.